அனைவருக்கும் வணக்கம். நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் சிறப்பு வாய்ந்த ஒரு தலமாகவும் இருக்கக்கூடியது தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். இங்கு ஒரு முறையாவது கிரிவலம் வருவது வாழ்நாட்களில் செய்த பாவங்கள் அனைத்துமே போக்கி புண்ணியத்தை தரக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருவண்ணாமலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா நம்முடைய சேனலில் கருங்காலி மாலை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, வாங்கி நீங்கள் பயனடைஞ்சு பாருங்கள். திருவண்ணாமலை திருத்தலத்தில் மிகவும் முக்கியமான வழிபாடாக கருதப்படுவது கிரிவலம். திருவண்ணாமலையில் வருடத்தில் அனைத்து நாட்களுமே எந்த நேரம் கிரிவலம் சென்றாலுமே பலன் கிடைக்கும் என்றாலுமே மிகவும் பிரபலமாக சொல்லப்படுவது பௌர்ணமி கிரிவல வழிபாடு. மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்து வழிபடுவதை வழக்கமாக வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாதமுமே திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நல்ல நேரத்தை அருணாச்சலேஸ்வர் கோவில் நிர்வாகமே வெளியிட்டு வருவது குறிப்பிடத்தக்க ஒன்று. அந்த வகையில் இந்த மாதத்தில் பௌர்ணமி சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற சிவபெருமானுக்குரிய வருடத்தில் ஒரு முறை அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி என்பது கூடுதல் சிறப்புடையதாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இணைந்து வரும் நாட்களில் ஐப்பசி பௌர்ணமி வருகிறது. அஸ்வினி நட்சத்திரக்குரிய தெய்வம் சரஸ்வதி தேவி, பரணி நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் சுக்கிர பகவான். பொதுவாக புதன்கிழமைகளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் கல்வி கலைகளில் தேர்ச்சி முக்தி கிடைக்கும். அதுவுமே புதன்கிழமைகளில் வரக்கூடிய பௌர்ணமியில் மகாலட்சுமியும் புதன் பகவானையும் வழிபட்டால் வியாபாரத்தில் லாபம், தொழிலில் வெற்றி, அது மட்டும் இல்லாமல் பேச்சுவன்மை ஆகியவை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு. மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளை போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல. மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றாக சொல்லப்படுது. இறை வழிபாடு இல்லாவிட்டால் நமது அன்றாட தேவைகளை நாம் வாழும் பூமி நமக்கு வழங்காது. அந்த அளவுக்கு மனித வாழ்வு கோவில்களில் சார்ந்திருக்கு. பொதுவாக கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு சொல்லும் இருக்குது. காசியில் பிறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும். ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்குது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவார தலம். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது அருண சக்தி பீடமாக இருக்குது. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல் விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குது. இந்த தலத்தில் கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் இருக்கக்கூடிய அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக இருக்குது. இந்த தல இறைவன் அருணாச்சலேஸ்வராகவும் அம்பிகை அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. திருவண்ணாமலை கோவில் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. கோவிலில் 9 கோபுரங்கள் இருக்குது, 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம். இதன் அடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்குது. படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றிருக்காங்க. இருவருமே சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு. அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து சிவனிடம் தன்னார் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொண்டிருக்காரு. பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு. அவரால் காண முடியவில்லை. சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க. சிவபெருமானுமே ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காங்க. அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கக்கூடிய அண்ணாமலை. இறைவன் இந்த தலத்தில் சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் புரிகிறாரு.
அது மட்டும் இல்லாமல் பிரம்மா தன்னால் அடிமுடி காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய்யுரைச்சிருக்காங்க. இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டிருக்காங்க. அதே போல தாளம்பூவை இனி தனது உன்னை பூஜையில் பயன்படுத்த மாட்டார்கள் என கூறிவிட்டிருக்கார். இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டுமே படைக்க மாட்டாங்க. பிரம்மோற்சவம் ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மக தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகாதீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் இங்கு நடைபெறும். வருடத்துல எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தலத்துல நடந்து கொண்டிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெறும். தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுது. சிவன் கோவில்கள் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும். சோமவாரம், சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை நம்மால் கண்டறியலாம். ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை, அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை, அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன். இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் அன்று விசேஷ வழிபாடு நடக்குவதாகும். செவ்வாய்க்கிழமையன்று வழிபடுவோர் பிறவி பிணியில இருந்து விடுபடலாம் என புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கிளை கோபுரம் 81 அடி உயரம், தெற்கு திருமஞ்சன கோபுரம் 157 அடி உயரம், தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம், மேற்கு பேய் கோபுரம் 160 அடி உயரம், மேற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம் கொண்டிருக்கு. வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் 171 அடி உயரம் கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாகும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகும், கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்குது. இந்த மலையானது 2688 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகள், அஷ்டலிங்கங்கள், 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கு 1008 லிங்கம் அமைஞ்சிருக்கு. இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனம் நம்மால் காணலாம். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம். கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருந்தது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்காங்க. ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அரைத்து கொண்டதாகவும் இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை நாம் கிரிவலம் வருவதால் சிவலோக பதவி, திங்கக்கிழமைகளில் இந்திர பதவி, செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வறுமை, புதன்கிழமைகளில் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும், வியாழக்கிழமைகளில் ஞானம் கிடைக்கும், வெள்ளிக்கிழமைகளில் வைகுண்ட பதவி கிடைக்கும், சனிக்கிழமைகளில் நாம் கிரிவலம் மேற்கொள்வதால் பிறவி பிணை ஆகலும் அப்படின்னும் சொல்லப்படுது. கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வமாக இருக்கார். அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் நம்மால் கிரிவலத்தை வணங்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. கிரிவல பாதையில் 8 திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்கு. கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கி விட்டு செல்ல வேண்டும். மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும். நம்மோடு சித்தர்களும் வருவாங்க என்று சொல்லப்படுது. அவர்கள் நம்முடைய மனதில் இருப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.